வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கலக்கலான மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 300 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பிளெயின் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை எடுத்து நான் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா 1.5 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் போடலாம். ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். இல்லைனா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். ஸோ நம்ம நல்லா சாட்டே பண்ணித்திருக்கோம். ஆனியன் நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கட்டும். ஆனியன் நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்திருந்தோம், அதனுடைய பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் தக்காளி பழத்தை அரைச்சி வைக்கணும். நல்லா கலந்து வச்சிடலாம். தக்காளி நம்மளுக்கு நல்லா வத்தி வரட்டும். தக்காளி நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வத்தி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளியோடைய ரா ஃப்ளேவர் நம்மளுக்கு போயிடணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது 4மே ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல்லாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு நல்ல கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளியும் நல்லா வத்திடுச்சு. எல்லாத்தினுடைய ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிதமான தீயில் இருக்கணும். மசாலா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமை ஒரு 1 மினிட் போல் நம்ம ஆயிலில் கண்டினியூஸாக ஸ்டீர் பண்ணிட்டு இருக்கணும், கலந்து வைத்துட்டு. இப்போ மசாலா மஷ்ரூமில் நல்லா ஓவர் கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நம்மளுக்கு 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கிரேவி தான் பண்ணுறோம். ஸோ கிரேவிக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா, மசாலாவாக வேணும்னா நீங்கள் தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டும். 3 மினிட்ஸ் போல் ஆகட்டும். மஷ்ரூம் நம்மளுக்கு குக் ஆகிடும். மஷ்ரூம் நம்ம ஓவர் குக் பண்ணோம்னா நல்லா எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வந்துடும், ரப்பர் போல் ஆகிடும். மஷ்ரூம் நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது.
நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் எனக்கு வத்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 மினிட்ல வந்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் 1 மினிட்டும் முடிஞ்சிச்சு. கம்ப்ளீட்டாக 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மஷ்ரூம் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளுக்கு போதும். உங்களுக்கு வந்து மசாலா வேணால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். அடுப்பை அணைச்சிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ரொம்ப கலக்கலாக சிம்பிளாக மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.